கடகராசி என்பவர்களே, கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வகையான ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. சார் ஒன்று தொடங்கிட்டேன், அதை இன்னும் சரி பண்ணி முடிக்க முடியல. ஒரு பொண்ணை காதலிச்சாங்க, அது வந்து இன்னும் செட் ஆகாமல் இருக்குது. தொழிலில் ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் பெருசாக பண்ண முடியல. வீட்டு வேலை ஆரம்பித்தாங்கன்னு பண்ண முடியல. கார் கொண்டு போய் சர்வீஸில் விட்டால் அதನ್ನು சரி பண்ண முடியல. ஏதோ ஒரு விஷயம் ஒரு சிக்கலாகவே இருக்குது சார். அது எப்படி சரியாச்சு, என்ன கண் திருஷ்டி பிடிச்சா என்னன்னு தெரியல சார். ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான் சார். அதுக்கப்புறம் நடுவில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெளிச்சடிச்சிச்சு. மறுபடியும் டிம் பண்ணுற மாதிரி இருக்குது சார். அதை டிம் பண்ணக்கூடாது, மறுபடியும் வெளிச்சமாக இருக்கணும் என் லைஃப். அதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு தான் உங்களோட கேள்விக்குறியாகவே இருக்கும். தொழிலில் சிக்கலில் மாட்டிருக்கவங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு இருந்தாலும் மன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்கும். வீட்டு வேலை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் 1, 2 உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து தீர்க்க முடியாத வியாதிகள் மாதிரி உங்கள்கிட்ட இருக்க மருவோ இல்லை தேம்பலோ ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கடகராசிக்கு தோல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்தே இருக்கும். மன உளைச்சல்கள் தூக்கம் வராது. ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். உடலில் ஏதோ ஒரு விஷயம் கடகராசினா இப்படி தான் இருப்பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பில் இருப்பார், இந்த மாதிரி கருப்பாக இருப்பார், இந்த மாதிரி தேம்பல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு மருவு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபை மார்க்காக கடகராசிக்காரர்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே போல் இந்த கடகராசியில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்காகவே உழைக்கிறவங்க. ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறக்கூடாது, நட்பு வட்டாரங்கள் விட்டுறக்கூடாது, ஃபேமிலி வந்து செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ஈகராக போவாங்க. இந்த கடகராசிக்காரர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் போக மாட்டாங்க. அதே போல் இதுவரை மனதில் இருந்த குழப்பத்திற்கு தெளிவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அமைப்போது. என்னெல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன். நிறைய பேர் ஜோதிடர் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க. கீழே நம்பர் இருக்குங்க, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் வேணால் இணைஞ்சிக்கோங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா பிரபலமான ஜோதிடர் தான் பேசுவாங்க. கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். 20க்கும் மேற்பட்ட சினி துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விவிஐபி ஜோதிடராக அவர் இருக்கார். அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் ஜோதிடர் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தொடர்பு போடலாம். அந்த நம்பரையே நீங்கள் வந்து டைரெக்டாக பயன்படுத்தலாம். அதே போல் இந்த ராசிக்காரர் இதுவரை மனசில் இருந்த குழப்பம் வந்து தெளிவு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் மற்றும் மன தைரியம் அதிகரிக்கலாம். பழைய தாழ்வு மனப்பான்மை குறையலாம். வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்பு வந்து உருவாகலாம். நீண்ட நாள் காத்திருந்த பணம் கிடைக்கலாம். பழைய பாக்கி வசூலாகலாம். வீட்டிற்காக அல்லது குடும்பத்திற்காக பெரிய முடிவு எடுக்கலாம். அதே போல் திருமணத்தில் இருந்த தாமதம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகலாம். குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவு வரலாம். பழைய காதல் அல்லது பழைய நண்பர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். உங்களை பயன்படுத்தியவர்கள் யார் அப்படிங்கிறது தெரிய வரலாம். நீண்ட நாள் மறைத்து வைத்திருந்த குடும்ப விஷயம் வந்து தெளிவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அக்டோபர் 2026 இறுதி பகுதிக்கு பிறகு பணம், சேமிப்பு, குடும்ப வசதி ஆகியவெல்லாம் மிகவும் முக்கியமாக தேவைப்படுங்க. முக்கியமானதாக உங்களுக்கு வந்து காட்டலாம். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிசம்பர் 2026 முதல் திருமணம், கூட்டாமை, உறவு பக்கம் பெரிய மாற்றங்கள் எல்லாமே வருங்க. 2027 ஆரம்பத்தில் மீண்டும் உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பாதையை பற்றிய ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமும் நடைபெறுங்க. 2027 நடுப்பகுதியிலிருந்து பணத்தை நிலையான சொத்தாக மாற்றக்கூடிய எண்ணம் அதிகரிக்கலாம். தற்போதைய முக்கிய கிரக நிலை என்ன அப்படின்னா, கடகராசிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடகராசியில் ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் ஜென்மத்தில் கண்டிப்பாக குடும்பத்தினால ஒரு அவதிப்பட்டு தான் அவன் வந்து மேலே வருவான். குடும்பம் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் சப்போர்ட்டாகவும் நிற்கும். சப்போர்ட் எந்த அளவுக்கு நிற்குதோ அந்தளவுக்கு சவாலாகவும் உங்களுக்கு நிற்கும். இப்போது உங்களை மாற்றக்கூடிய காலம். அக்டோபர் இறுதி முதல் பணத்தை வளர்க்கக்கூடிய காலம். டிசம்பர் முதல் உறவுகளிலுடைய தேர்வு செய்ய வேண்டிய காலம். 2027 தொடக்கம் பழைய முடிவுகளை மீண்டும் ஆராயக்கூடிய காலம். 2027 நடுப்பகுதி முதல் சேமிப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. கடகராசியில் பிறந்தவங்களோட குணாதிசயம் என்ன தெரியுமா? அதிபதி வந்து சந்திரன். தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கும். உடனே தாய் சப்போர்ட் இருக்கும், இல்லைனா சுத்தமாக சப்போர்ட்டே இருக்காது. இல்லை தாயால் தான் உங்களுக்கு மெயினாக இருக்குது. அது வந்து எந்தளவுக்கு சந்திரன் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா தாய் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று உங்களோட இதில் இருந்துக்கலாம். நீர் தத்துவம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக உணர்ச்சி இருக்கக்கூடிய ராசி. குடும்பத்தின் மீது ஆழமான பாசம் இருக்கக்கூடிய ராசி. தாயின் மீது அதிக அன்பு இருக்கலாம். வீட்டின் அமைதி மிகவும் முக்கியம். ஒரு கஷ்டத்தில் இருந்தால் உடனே உதவக்கூடிய நபர் நீங்கள். தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை வெளியே அதிகமாக சொல்ல மாட்டீங்க. பழைய சம்பவங்களை எளிதில் மறக்க மாட்டீங்க. ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட நீண்ட நாள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவரை நம்பிய பிறகு முழுமையாக நம்புவாங்க. நண்பர்களை குடும்பம் போல் நடத்தக்கூடிய நபர் நீங்கள். அன்பை உணவு, பராமரிப்பு, பாதுகாப்பு ஆகியவற்றோட மூலமாக காட்டுவாங்க. எப்படி ஒருத்தர் அன்பு காட்டணும் அப்படின்னா, எந்த விஷயம் பண்ணால் அன்பு கிடைக்குமோ அந்த மாதிரி அன்பு காட்டக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள். மனநிலை வேகமாக மாறும் உங்களுக்கு. வெளியில் அதிகமாக இருந்தாலும் உள்ளே அதிக யோசனை இருக்கும். வீடு, நிலம், சொத்து உருவாக்க வேண்டுங்கிற எண்ணம் வந்து ஆசை இருக்கும். வயது அதிகரிக்க குடும்பத்தின் முக்கிய மனிதராக மாறலாம். அதே போல் தற்போது மனதில் அதிகமாக ஓடக்கூடிய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கை எப்போது நிலையாகும், என் குடும்ப பிரச்சனை எப்போது முடியும்,
என் கடன் எப்போது குறையும், எனக்கு சொந்த வீடு எப்போது, வேலை மாற்றலாமா, தனியாக தொழில் தொடங்கலாமா, என்னை உண்மையாக புரிந்து கொள்பவர் யார், நான் எல்லோருக்கும் செய்வது சரியா, திருமணம் ஏன் தாமதமாகுது, குழந்தைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பழைய காதலை மீண்டும் நம்பலாமா, என் உழைப்பிற்கு மதிப்பு எப்போது கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையை இனிமேல் நான் எப்படி மாற்ற வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களை பற்றிய பெரிய மாற்றம் வரலாங்க. ஜென்ம குரு காலம் அப்படிங்கிறதுனால பாரம்பரிய ஜோதிடத்தில் புதிய சிந்தனை, புதிய தோற்றம், புதிய இலக்கு, வாழ்க்கையை மறுசீலனை செய்கிறது, தன்னம்பிக்கை, அறிவு வளர்ச்சி, புதிய மனிதர்களுடைய அறிமுகம், இது எல்லாமே முன்னிலைக்கு வருங்க. அதனால் இனி இப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு தோணும். இனி இப்படியே இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணும். பழைய பழக்கத்தை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும். காலையில் நேரமாக எழுந்திரிக்கலாம், புதுசாக இதை செய்யலாம், அதை பண்ணலாம்னு ஐடியா வரும். அதே போல் புதிய ஸ்கில் கற்றுக்க தோணும். கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம், புதுசாக அந்த வண்டி கற்றுக்கலாம், அந்த லைசன்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். புதிய வேலை தேடலாங்கிற அறிவு வரும். தொழிலை புதிதாக அமைக்கலாங்கிற எண்ணம் வரும். உடல் மற்றும் மனநலத்தில் கவனம் செலுத்துவீங்க. உங்கள் பெயரில் ஏதாவது தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரலாங்க. பழைய வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்கள் விலகலாம். பழைய வாழ்க்கையில் இருந்த மனிதர்கள் விலகுவாங்க. தொடர்ந்து மன அழுத்தம் கொடுத்தவர் விலகலாம். தேவைக்காக மட்டும் தொடர்பு கொண்டவர் தெரியலாம். நண்பராக இருந்து உங்களை பயன்படுத்தியவர் வெளிப்படலாம். உறவினர் ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் புரியலாம். பணம் கேட்டு பழகியவர்கள்ட்ட எல்லை வரலாம். பழைய காதல் திரும்பியும் நீங்கள் வேறு விதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறலாம். அனைவரையும் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து குறையலாம். சில உறவுகள் விலகுவது இயல்பு அல்ல. உங்களுடைய மன நிம்மதியை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். பண வரவு ஆரம்பிக்கலாம், ஆனால் உடனே சேமிப்பு அவசியம். அக்டோபர் இறுதியில் குரு கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு மாறி 2ஆம் இடத்துல செல்கிறாருங்க. புது பாரம்பரிய ஜோதிடத்தில் பண சேமிப்பு, குடும்ப வளம், பேச்சு ஆகியவற்றை வந்து முன்னிலைப்படுத்தும் போது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இது மாறுது. சம்பள உயர்வு பேசப்படும், பழைய பாக்கி கிடைக்கலாம், தொழில் லாபம் அதிகரிக்கலாம், கூடுதல் வருமானம் உருவாகலாம், கமிஷன் கிடைக்கலாம், குடும்ப தொழில் பணம் வரலாம், சேமிப்பு அதிகரிக்கலாம். உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் தங்கம் வாங்குறது, நீண்ட கால சொத்து வாங்கக்கூடிய யோசனைகள்லாம் வருங்க. கடனை குறைக்க முடிவு செய்வீங்க. இந்த நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், காலங்கள் உங்களை வந்து எப்படி வேணாலும் மாற்றும். உங்களை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் ஓரளவுக்கு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அக்டோபர்லேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் நடக்குங்க. தொழில், பணம், இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். அதே போல் அக்டோபருக்கு பிறகு மிக முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். குரு சிம்மத்தில் மாறுறாரு, கடகத்திலேருந்து 2ஆவது இடம். ஸோ இப்போ பணம் பற்றிய தெளிவு அதிகரிக்கும். சேமிப்பு ஆரம்பிக்கலாம் அக்டோபரில். நான் சொன்னது அக்டோபரில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது குடும்பத்தில் பொருளாதார நிலை வந்து மேம்படும். பழைய கடனை குறைப்பீங்க. சம்பள உயர்வு வாய்ப்பு வரும். தொழில் வருமானம் அதிகரிக்கலாம். ஃபேமிலி பிஸ்னஸ் நல்ல நிலைக்கு வரலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பேசப்படலாம். திருமண பேச்சு முன்னேறலாம். தங்கம் அல்லது சொத்து சேமிப்பு பற்றி யோசிக்கலாம். உங்கள் பேச்சின் மதிப்பு அதிகரிக்கலாம். ஆலோசனை அல்லது பேசும் திறன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம். அக்டோபர் இறுதி முதல்ல பணம் வந்தால் அதை தங்க வைக்க வேணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நவம்பர்லேருந்து உங்களுக்கு பரவாயில்ல சார், அதாவது அக்டோபர்லேருந்தே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே போல் 2027 தொடங்கும் போது உங்களை வந்து மீண்டும் ஆய்வு செய்யக்கூடிய காலமாக இருக்கும். பழைய விஷயத்தெல்லாம் தூண்டி தொலைவி செக் பண்ணுவீங்க. என்ன அது, ஏது இது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவீங்க. அப்புறம் ஏப்ரல் 2027க்கு நான் போய் சொல்கிறேன் முன்னாடி, குரு ஏப்ரல் 13 அன்னைக்கு மீண்டும் நேர்கதிக்கு வராரு. மனதில் இருந்த குழப்பம் வந்து மெதுவாக குறையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குழப்பமாக இருந்தாலும் ஏப்ரல் வந்து குறையும். வேலை பற்றிய பிளான் உறுதியாகலாம். திருமண பிளான் முன்னேறலாம். திருமண முடிவு தெளிவாகலாம். தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். புதிய ஸ்கில் வருமானமாக மாறலாம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இருந்தாலும் மன அளவில் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் தான் இருந்திருக்கும். உங்களோட தொழில்கள் அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர், ஹோம் ஃபர்னிச்சரு, ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, லேண்ட் பிஸ்னஸ்ஸு, ஹவுசிங் ரிலேட்டட் டிவைசஸ்ஸு, உணவு, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, பேக்கரி, கேட்ரிங்கு, இது எல்லாமே நல்லாயிருக்கும். மருத்துவம் மற்றும் பராமரிப்பு நல்லாயிருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா, யூடியூப், இந்த மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் நல்லாயிருக்கும். வணிகம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட், ப்ரோக்கரேஜ், வெஹிக்கல் சேல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பணம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். சேலரி ஹைக் ஆகும். ஓல்டு பேமெண்ட் வரும். கமிஷனு, ரெண்டல் இன்கம்மு, ஆன்லைன் இன்கம்மு, சைடு இன்கம்மு, கன்சல்டன்சிலாம் உங்களுக்கு நல்ல வருமானமாக இருக்கும். மிக முக்கியமான விதி என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் சம்பாதித்த பணத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்து விட்டு அப்புறம் என்னன்னு யோசிப்பீங்க. அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. முதல்ல உங்களுடைய இஎம்ஐ, அடுத்தடுத்து எமர்ஜென்சி சேவிங்கு, பிறகு குடும்ப செலவு, அதன் பிறகு மற்றவர்களுக்கு உதவுறது, இதெல்லாம் சரி பண்ணுங்கள். உங்களை கடனில் வைத்து மற்றவர்களை காப்பாற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்கள் கடன்லாம் சரியாகிக்கோங்க. அதுதான் மெயின்.
இதுவரை உங்களுக்கு நிறைய துரோகங்கள் ஏற்பட்டுருங்க. எதில் துரோகம்லாம் இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? காதலில், நண்பர்கள்ட்ட, குடும்பத்தில், வேலை இடத்துல நிறைய துரோகங்கள் ஏற்பட்டுச்சிங்க. காதலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை முழுமையாக நம்பியவர் உண்மையை வந்து மறைச்சிருப்பாங்க. திருமண வாக்குறுதி வந்து மாறி இருக்கும். உங்கள் அன்பை சாதாரணமாக எடுத்திருப்பாங்க. உங்கள் பாரம்பரிய ஒரு விஷயத்தை இதை மாற்றிட்டு இதுக்கோசரம் செய் அப்படிம்பாங்க. உங்கள் பண உதவியை பயன்படுத்தியிருக்கலாம். 3ஆம் நபர் தலையீடு இருந்திருக்கலாம். நீங்கள் அதிகமாக மன்னித்ததால் மீண்டும் தவறு நடந்திருக்கலாம். நண்பர்களுடைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டின் வசதியை பயன்படுத்திக்கலாம். உங்களோட வசதியை வந்து பயன்படுத்தி அவன் வேறு ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தியிருப்பான். தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டிருக்கலாம். பணம் வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் குடும்ப தகவலை வெளியே கூறியிருக்கலாம். உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டிருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பு வந்து முழுவதும் உங்கள் மீது வச்சுருப்பாங்க. உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்துருப்பாங்க. நீங்கள் செய்த உதவியை மறக்காமல் மதிக்காமல் இருந்திருப்பாங்க. சொத்து விஷயங்களில் தகவல் மறைத்திருக்கலாம். திருமண முடிவில் அதிக தலையீடு இருந்திருக்கலாம். எமோஷ்னல் பிளாக்மெயில் செய்வாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து உங்கள்கிட்ட விதிப்பாங்க. அப்படிங்கிற சுமையை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. வேலை இடத்துல நீங்கள் உழைத்த வேலைக்கு வேறு ஒரு கிரெடிட் வாங்கியிருக்கலாம். உங்கள் அமைதியை பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருக்கலாம். சேலரி ஹைக் தாமதமாக இருக்கலாம். ப்ரமோஷன் வேறு ஒருவருக்கு சென்றிருக்கலாம். உங்களுடைய ஐடியா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலதிகாரிகிட்ட தவறான தகவல் சென்றிருக்கலாம். உங்கள் உணர்ச்சி குணத்தை பயன்படுத்தியிருக்கலாம். இனி யாரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து தங்களுடைய கஷ்டத்தை மட்டும் கூறுபவர், பணம் கேட்டு கில்ட் செய்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸை அதிகமாக கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் பெயரில் லோன் வாங்க சொல்லுகிறவன்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் டாக்குமெண்ட்டு காட்டாதவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய காதல் திடீர்னு வரும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை அளவுக்கு மீறி புகழ் பொருட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் பிஸ்னஸ் பிளானை அதிகமாக கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்புக்கு உடனே பணம் கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் உணர்ச்சியை பயன்படுத்துபவர்கிட்ட எச்சரிக்கையாக, நீங்கள் இல்லாமல் நான் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் இல்லாமல் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துக்காங்க. பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு காதல் எப்படி இருக்கும்? பழைய காதல் தொடர்பு கொள்வாங்க. பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசுகிற வாய்ப்புகளும் இருக்குது. ஃபேமிலி சர்க்கிள் மூலமாக காதல் உருவாகலாம். ஃபேமிலியில் ஏதோ ஒருத்தர் மூலமாக ஒரு அவங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் மூலமாக ஃபேமிலியில் ஒரு காதல் உருவாகலாம். புதிய அறிமுகம் வரும். வேறு ஒரு தொடர்புடைய உறவு வரலாம். வேறு ஊர் நண்பர் வந்து வெளிப்படுத்தலாம். ஒரு நண்பராக இருந்தவங்க காதல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமண நோக்கத்தோடு ஒருவர் வந்து வருவாங்க. பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். கவனமாக இருக்கிறது திரும்ப கவனமாக இருக்கணும். சிம்பத்திய காதல் அப்படின்னு நினைக்காதீங்க. பழையவர் வந்தோடனே உடனே நம்பாதீங்க. உங்கள் சேவிங்ஸை கொடுத்து ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. ஃபோன் பாஸ்வேர்டு கேட்டு ரிலேஷன்லாம் டெஸ்ட் பண்ணாதீங்க. அதிக பொசசிவ் வேண்டாம். ஃபேமிலி ப்ரெஷர் காரணமாக நல்ல உறவை விட்டு விட வேண்டாம். உங்கள் மனதில் இருக்கிறது தெளிவாக பேசணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சு சீரியஸ் ஆகக்கூடிய காலகட்டம் நவம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதே போல் டிசம்பரில் வந்து புதிய வகையான தொடர்பு உருவாகலாம். அதே போல் பேக்ரவுண்ட் செக்ஸ் அவசியம் அப்படிங்கிறது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை நிலை பார்க்கணும். லோனு அவங்க லைபிலிட்டிலாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சொத்துக்கத்தெல்லாம் இருக்கான்னு எல்லாம் பார்த்துக்கோங்க. குடும்ப நிலை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகமாக திருமணம் ஃபிக்ஸ் செய்ய வேண்டாம். வார்த்தையை விட கன்சிஸ்டன்சியாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் வரலாம். புதிய கோர்ஸ் சேரலாம். கலை அல்லது கிரியேட்டிவ் ஸ்கில் வெளிப்படலாம். குழந்தைகளுக்காக செலவு அதிகரிக்கலாம். ஸ்கூல் சேஞ்ச் பற்றி யோசிக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ் பிளானிங் வரலாம். குழந்தைகளுடைய எமோஷன் ஸ்டேட்டஸை கவனிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக பாதுகாப்பு கொடுத்து அவர்களுடைய சுதந்திரத்தை குறைக்க வேண்டாம். பிற குழந்தைகளோட கம்பேர் செய்யாதீங்க. அதான் மெயினுங்க. நிறைய பேர் இப்போலாம் வீடியோஸில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. குழந்தைகள் அடிக்கிறது, ஸ்கூலில் மிரட்டுறது, ஒவ்வொரு குழந்தைங்களாம் பயந்துக்குதுங்க. தயவு செய்து அதெல்லாம் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருங்க. ஸ்கூலில் என்ன ப்ரெஷர் இருக்குன்னு தெரியாது குழந்தைக்கு. உங்களோட வேலை ப்ரெஷரை குழந்தைகிட்ட காட்ட வேண்டாம். ஜாலியாக இருங்க குழந்தைகிட்ட. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுங்க. அதுதான் மெயினுங்க. குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது அதுதான். நீங்கள் ராசி பலனாக பார்க்குறத விட மெயினாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறது தான். வீடு சொத்து பொறுத்தவரைக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். நிலம் பார்க்கலாம். பழைய வீட்டை வந்து ரினோவேட் செய்யலாம். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பேசலாம். வீட்டு கடன் பற்றி ஆராயலாம். ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். தொழிலுக்கான இடம் வாங்கலாம். தாயாருக்காக வீடு அல்லது வசதி செய்யலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்கலாம். சொத்தில் கவனமாக இருக்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈசி பார்க்கணும். சர்வே அளவு சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்வே பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரூவல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் சோர்ஸு, ஃப்ளட் ரிஸ்க்லாம் பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாயர் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய கார் வாங்கலாம். பழைய கார் மாற்றலாம். குடும்பத்திற்கு பெரிய வெஹிக்கிள் கிடைக்கலாம், தேவைப்படலாம். அதே போல் யூஸ்டு கார் நல்ல டீலில் கிடைக்கலாம். பிஸ்னஸ் வெஹிக்கிள் வாங்கலாம். வெஹிக்கிள் ஃபினான்ஸ் வாங்கலாம். பழைய வாகனம் வந்து விற்கலாம். குடும்ப பயணம் வந்து அதிகரிக்கலாங்க. கவனமாக இருக்க வேண்டியது இஎம்ஐ அதிகமாக இருக்கக்கூடாது. யூஸ்டு கார் மெக்கானிக் இன்ஸ்பெக்ஷன் செய்யணும். ஆர்சி பார்க்கணும். இன்சூரன்ஸ் பார்க்கணும். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி சரி பார்க்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த வெளிநாட்டு வெளியூர் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை காரணமாக வெளியூர் வாய்ப்பு கிடைக்கலாம். வேறு நகரத்தில் ஃபேமிலி ரீலொகேஷன் ஏற்படலாம். வெளிநாட்டு கஸ்டமர் கிடைக்கலாம். ஹெல்த் கேர் செக்டர் மூலமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பிஸ்னஸ் ட்ரிப் வரலாம். குடும்பத்துடன் குடியேறுவது பற்றி யோசிக்கலாம். கவனமாக இருக்க வேண்டியது, ஏஜென்ட்டுக்கு பெரிய அட்வான்ஸ் வேண்டாம். ஆஃபர் லெட்டர் வெரிஃபை செய்ய வேணும். சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கணும். அக்கமடேஷன் கிளியர் செய்யணும். விசா டாக்குமெண்ட் வெரிஃபை செய்யணும். அதே போல் புதிய வேலை கன்ஃபார்ம் ஆகாமல் பழைய வேலையை விட வேண்டாங்க. கந்திஷ்டி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்களா, கந்திஷ்டி இருக்க தானே செய்யும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. எங்கள் சார் வளர்ந்துட்டு வராங்க எல்லாம் இது பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குதுங்க. இப்போ கந்திஷ்டி போகிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வருவீங்க. அடுத்து 12 நாட்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப தொடர்பான செய்தி வரலாம். பழைய ஒருவர் தொடர்பு கொள்ளலாம். பணம் பற்றிய தகவல் கிடைக்கலாம். வீட்டு செலவு வரலாம். மனதில் இருந்த யோசனை கொஞ்சம் பெருசாக அதையே குழப்பிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் மைண்ட் லெவலில் கரெக்டாக இருந்துக்கோங்க. உடனடியாக பெரிய முடிவு வேண்டாங்க. வேலை அல்லது பிஸ்னஸ் என்கொயரி வரலாம். பழைய பாக்கி பற்றிய தகவல் கிடைக்கலாம். குடும்பத்தில் முக்கிய பேச்சு நடக்கலாம். வீடு அல்லது ப்ராப்பர்ட்டி பற்றி பேசலாம். தாய் வழி உறவினர் மூலமாக தகவல் கிடைக்கலாம். ஒரு டாக்குமெண்ட் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு டாக்குமெண்ட் செக் பண்ண வேண்டியிருக்கும். காதல் அல்லது திருமண பேச்சு வரும். ஒருவருடைய உண்மையான நோக்கம் தெரியும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரும். வெஹிக்கிள் அல்லது வீடு பற்றி முடிவு செய்யலாம். இறக்கத்தில் பணம் கொடுக்க வேண்டாம். அதே போல் வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகலாம். கூடுதல் வருமானம் பற்றி தகவல் கிடைக்கலாம். குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாள் மனக்குழப்பம் குறையலாம். சேவிங்ஸ் தொடங்க முடிவு செய்யலாங்க. ஒரு பழைய பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பிக்கலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கக்குறைவு, மன அழுத்தம், வயிற்று உப்புசம், செரிமான கோளாறு, அமிலத்தன்மை, உடல் எடை அதிகரித்தல் அல்லது குறைத்தல் இதெல்லாம் இருக்கணும். உணர்ச்சியால் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. உடல் சோர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீர் உட்கொள்கிற பழக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அதேபோல் நீண்ட நேரம் மனதில் யோசிப்பதால் ஏற்படக்கூடிய களைப்பை கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் யோசிக்கிறதுனால ஒரு அவுட்புட்டும் கிடையாதுங்கிறது மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு நல்ல ஒரு பரிகாரம் உங்களுக்கு. அம்மன் நல்லது, பார்வதி வழிபாடு ரொம்ப நல்லது. இந்த சிவன் கோயிலெலாம் போனீங்கன்னா தாயார் இருப்பாங்க பக்கத்தில். அங்கே எந்த தாயார் இருந்தாலும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயார்கிட்ட வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சந்திர பகவான் நினைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியது ரொம்ப 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 நல்லது. வெள்ளை மலர் சமர்ப்பிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லதுங்க. அரிசி அல்லது பால் பொருட்கள் தானம் செய்யலாம். அதே போல் மருத்துவ உதவி தேவைப்படுவோருக்கு ஈன்ற உதவி செய்யலாம். பசுக்களுக்கு உணவு அளிக்கலாம். பெற்றோர் குறிப்பாக தாயின் ஆசீர்வாதம் பெறலாம். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யலாங்க. இரவு நேர அதிக யோசனையை குறைத்து தூக்க நேரத்தை ஒழுங்குபடுத்தலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது. மற்றபடி வேறு ஏதாவது தகவல் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் தான். ஜோதிரோட நம்பர் கேட்டிருந்தீங்க, கீழே கொடுத்துருங்க. வேணா பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.